ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது அப்படிங்கிறாங்க. பிள்ளையார்பட்டியில் தான் வந்து பழமையான குடைவரை கோயில் வந்து இருக்குது. பிள்ளையார்பட்டி கோயில் அப்படின்னாவே வந்து இது வந்து பாண்டியர் காலத்தை வந்து சேர்ந்தவை. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது அப்படின்னா வந்து பிள்ளையார்பட்டி. அடுத்து பாருங்க, ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அப்படின்னா வந்து உவே சாமிநாதன் அப்படிங்கிறாங்க. தமிழ் தாத்தா அப்படின்னு கூட ஒரு சிறப்பு பெயர் இருக்குது உவே சாமிநாதன் அவர்களுக்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கை வரலாற்றை வந்து தொடராக வந்து எந்த இதழில் எழுதினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனந்த விகடன். ஸோ இதில் 2 கேள்வி இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அப்படின்னா வந்து உவே சாமிநாதன். உவே சாமிநாதன் அவர்களோட சிறப்பு பெயர் தான் வந்து தமிழ் தாத்தா அப்படிம்பாங்க. ஒரு தடவை என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உவே சாமிநாதன் வந்து தம் வாழ்க்கை வரலாற்றை வந்து எந்த இதழில் வந்து எழுதினார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனந்த விகடன். கேள்வி வந்து கரெக்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து எது அப்படிங்கிறாங்க. கோப்ராக்சின். நல்ல பாம்பின் நஞ்சு மூலம் தயாரிக்கப்படும் வலி நீக்கி மருந்து எது அப்படின்னா வந்து கோப்ராக்சின். செண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா வந்து சூடாமணி பாண்டியன் அப்படிங்கிறாங்க. செண்பக பாண்டியன் என்னும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா வந்து சூடாமணி பாண்டியன். அடுத்து பாருங்க, மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இந்த தொடரில் உரம் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து மார்பு அப்படிங்கிறாங்க. மேவும் மென்மை மூக்கு உரம் பெறும் வன்மை. இந்த தொடரில் உரம் என்பதன் பொருள் என்னன்னா மார்பு. அடுத்து பாருங்க, தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வந்து என்னன்னா வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வந்து ஒரு வினைச்சொல் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வந்து புகழப்படுபவர் வந்து வாணிதாசன். சம்புவின் கனி என குறிக்கப்படுவது வந்து எந்த பழம் அப்படின்னா வந்து நாவல் பழம் அப்படிங்கிறாங்க. சம்புவின் கனி என குறிக்கப்படுவது வந்து நாவல் பழம். அடுத்து பாருங்க, சந்திரன் ஸ்வர்க்கி என்னும் வள்ளலால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் அப்படின்னா வந்து புகழேந்தி புலவர் அப்படிங்கிறாங்க. ஸோ புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் யார் அப்படின்னா வந்து சந்திரன் ஸ்வர்க்கி. இதே வந்து கம்பர் அப்படின்னா வந்து சடையப்ப வள்ளல் வந்து சொல்லுவோம். உமரு புலவர் அப்படின்னா வந்து வள்ளல் சீதகாதி. நோட் பண்ணிக்கோங்க, கேட்குறாங்க. புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா வந்து சந்திரன் ஸ்வர்க்கி. உமரு புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா வந்து சீதகாதி. கம்பர்னா வந்து சடையப்ப வள்ளல் ஆதரித்தவர். திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து ஞானப்பிரகாசம். எந்த ஆண்டு கேட்டிருக்காங்க? 1812. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் ஞானப்பிரகாசம். ஆண்டு 1812ஆம் ஆண்டு. கடம் என்ற சொல்லின் பொருள் வந்து என்ன அப்படின்னா வந்து உடம்பு அப்படிங்கிறாங்க. கடம் என்ற சொல்லின் பொருள் உடம்பு. அகத்துறுப்பு என்பது வந்து மனத்தின் உறுப்பு அன்பு அப்படிங்கிறாங்க. அகத்துறுப்பு என்பது மனத்தின் உறுப்பு அன்பு. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டும் இன்றி தலைத்தொங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னா வந்து ஹால்டுவெல் அப்படிங்கிறாங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்க வல்லது மட்டும் இன்றி தலைத்தொங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் யார் அப்படின்னா ஹால்டுவெல். ஹால்டுவெல் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் தான். இவரோட நூல் வந்து திராவிட மொழிகளின் வந்து ஒப்பிலக்கணம் என்ற நூல் வந்து எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா வந்து 1856. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏர் ரொம்ப முக்கியம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஹால்டுவெல். எந்த ஆண்டு வெளிவந்ததுன்னா 1856 கேட்டிருக்காங்க. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டும் இன்றி தலைத்தொங்கவும் செய்யும் என்று கூறிய அறிஞர் வந்து யார் அப்படின்னா வந்து ஹால்டுவெல். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் வந்து எது அப்படின்னா வந்து பூங்கொடி அப்படிங்கிறாங்க. தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் வந்து பூங்கொடி. நற்கலை என அழைக்கப்படும் கலை எது அப்படின்னா வந்து அழகு கலை தான் வந்து சொல்கிறாங்க.
நற்கலை என்று அழைக்கப்படும் கலை அழகு கலை. ஹால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் வந்து எது அப்படின்னா வந்து இடையன்குடி அப்படிங்க. ஹால்டுவெல் தமிழகத்தில் வாழ்ந்த இடம் இடையன்குடி. பொறுத்துக்க பாருங்க, திணை கொடுத்து அதோட வந்து சிறு பொழுது வந்து கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுக்கு பெரும்பொழுது எப்படி வரணும்? யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல் அப்படின்னு தான் வரணும். குறிஞ்சி அப்படின்னா வந்து என்ன சொன்னோம்? யாமம் அப்படின்னா. முல்லை அப்படின்னா வந்து மாலை வந்து வரணும். மருதம் அப்படின்னா வந்து வைகறை வரணும். நெய்தல் அப்படின்னா வந்து ஏற்பாடு வரணும். பாலை அப்படின்னா வந்து நண்பகல். யாமம், மாலை, வைகறை, ஏற்பாடு, நண்பகல். நல்லா மனப்படம் வச்சுங்க, கேட்பாங்க. குறிஞ்சிக்கு யாமம், முல்லைக்கு வந்து மாலை, மருதம் வந்து வைகறை, நெய்தல் ஏற்பாடு, பாலை அப்படின்னா வந்து நண்பகல் வரும். ஏற்பாடு என்ற சொல்லிலிருந்து பாடு என்பதன் பொருள் வந்து என்னென்னா எல் அப்படின்னாவே சூரியன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பாடு அப்படின்னா வந்து மறையும் நேரம். ஏற்பாடு அப்படின்னா வந்து சூரியன் மறையும் நேரம் தான் வந்து ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்க? பாடு என்பதன் பொருள் தான் கேட்டிருக்காங்க. மறையும் நேரம், சூரியன் மறையும் நேரம் தான் ஏற்பாடு. ஸோ பாடு என்பதன் பொருள் மறையும் நேரம். வைரமுடைய நெஞ்சு வேணும் என்னும் கூறிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து பாரதியார் சொல்கிறாங்க. வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார். ஏங்கொழி நீர் ஞாலத்திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் என்ற எனது. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிறாங்க. ஏங்கொழி நீர் ஞால திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிரோன் அணையது என்ற பாடல் இடம்பெறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து தண்டி அலங்காரம் அப்படிங்கிறாங்க. முயற்சி திருவினை ஆக்கம் என கூறியவர் யார் அப்படின்னா வந்து ஒரு குறள் கொடுத்து கேட்டுருக்காங்க. திருவள்ளுவர். முயற்சி திருவினையாக்கம் என கூறியவர் திருவள்ளுவர். தமிழ் பிரெஞ்சு ஐயகர முதலி எனும் நூலை வந்து வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் அப்படிங்கணும். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். வாணிதாசன் என்ன சொல்லுவோம்? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாலும் வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி எனும் நூலை வெளியிட்ட கவிஞர் அப்படின்னாலும் வந்து வாணிதாசன். அறவுரக்கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படிங்கிறாங்க. அறவுரைக்கோவை அப்படின்னா வந்து முதுமொழி காஞ்சி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் அறவுரைக்கோவை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து 100 பாடல்கள் இருக்கும். ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல்கள்னு 10 அதிகாரத்துக்கு வந்தோன்னா 100 பாடல்களை கொண்டதான் வந்து முதுமொழி காஞ்சி அப்படிம்பாங்க. முதுமொழி காஞ்சியோட சிறப்பு பெயர் தான் அறவுரைக்கோவை. அதில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை வந்து எத்தனை அப்படின்னா வந்து 10 அதிகாரங்களை கொண்டது. பாம்பினை பற்றி ஆட்டாதே ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவழி சித்தர் அப்படிங்க. பாம்பினை பற்றி ஆட்டாதே ஒன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என்று பாடிய சித்தர் யார் அப்படின்னா வந்து கடுவழி சித்தர். அம்மானை என்பதுனால பெண்கள் விளையாடும் விளையாட்டு தான் வந்து அம்மானை அப்படிம்பாங்க. அம்மானை என்பது பெண்கள் விளையாடும் விளையாட்டு. தமிழக மக்களால் காந்தியர் கவிஞர் என வழங்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வேர் ராமலிங்கனார் தான் சொல்லுவாங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னாலுமே வந்து ராமலிங்கனார் தான் வருவாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் வேர் ராமலிங்கனார். களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித் தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் வந்து கோ அப்துல் லத்தீப் அப்படிங்கிறாங்க. களியின்ப நல்வாழ்வு கொண்டு கன்னித் தமிழுக்கு ஆற்றுக தொண்டு என்று பாடியவர் வந்து கோ அப்துல் லத்தீப். காந்தியடிகளை அரைநிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா வந்து சர்ச்சில். காந்தியடிகளை அரைநிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யார் அப்படின்னா வந்து சர்ச்சில். கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமைக்கு தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து பெரியார். கீழ்ஜாதி மேல்ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல
எல்லாருக்கும் கல்வி தேவை என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து பெரியார். அவல் அதோட எதிர்ச்சொல் வந்து ஃபர்ஸ்ட் அவல் அப்படின்னா அதோட பொருள் வந்து என்னென்னா பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளத்துக்கு எதிர்ச்சொல் வந்து என்னென்னா மேடு அப்படிம்பாங்க. அவல் எதிர்ச்சொல் வந்து பள்ளம், அவல் அதோட பொருள் வந்து பள்ளம், அவங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்கிறதுனால வந்து மேடு. இதே மிசை அப்படின்னா அதோட பொருள் வந்து மேடு, மிசைக்கு அதிகம் எதிர்ச்சொல் கேட்பாங்க, மேடுக்கு ஆப்போசிட் வந்து கீழே அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த அவங்க கேட்டிருக்கிறது பொருளாக எதிர்ச்சொல்லான்னு மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க, அவல் அப்படி கேட்டிருந்தாங்க, அதோட எதிர்ச்சொல் வந்து என்னென்னா மேடு. பொறுத்துக பாருங்க. ஒப்புரவு அப்படின்னா வந்து உதவுதல் அப்படிங்கிறாங்க. சால்பு அப்படின்னா வந்து சான்றாண்மை. மாற்றார் அப்படின்னா வந்து பகைவரை தான் வந்து மாற்றார். கட்டளை அப்படின்னா வந்து உரைக்கல் அப்படின்னா. ஒப்புரவு அப்படின்னா உதவுதல், சால்பு அப்படின்னா சான்றாண்மை, மாற்றார் அப்படின்னா பகைவர், கட்டளை அப்படின்னா உரைக்கல். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது இருந்ததுன்னா புத்தக சாலை வந்து சொல்கிறாங்க. சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது வந்து புத்தக சாலை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார் அப்படின்னா வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. உடனே கேள்வி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை நோய்க்கு மருந்து டேஸ் என்று கூறினார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து இலக்கியம். நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் யாரோட ஆசிரியர் அப்படின்னா உவே சாமிநாதன் அவர்களோட ஆசிரியர் தான். உவே சாமிநாதன் என்ன சொல்லுவோம், தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து சொல்லுவோம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் வந்து சேக்கிலார் பிள்ளை தமிழை வந்து ஏற்றிருப்பாங்க, அதையும் அடிஷ்னலாக நோட் பண்ணிக்கோங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று காந்தியடிகளால் அழைத்தது வந்து யாரை அப்படின்னா வந்து அஞ்சலை அம்மாளை தான் தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னு வந்து காந்தியடிகள் வந்து அழைத்திருப்பாங்க. இதே அம்புஜத்தம்மாள் அப்படின்னா வந்து தத்தெடுக்கப்பட்ட மகள் தான் வந்து அம்புஜத்தம்மாள். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் அப்படின்னா அம்புஜத்தம்மாள். தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னா காந்தியடிகள் அழைத்தது யாரை அப்படின்னா வந்து அஞ்சலை அம்மாள். ஆற்றுனா வேண்டுவது இல், இந்த அடிகள் வந்து பொருள் வந்து என்ன அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா இந்த அடிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னன்னா பழமொழி 400. இது கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்துன்னா பழமொழி 400. ஆற்றுனா வேண்டுவது இல், இந்த அடியின் பொருள் என்ன அப்படின்னா வந்து கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா அப்படிங்கிறாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல், இதன் பொருள் வந்து கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா. இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. வருகை என்பது எந்த பருவத்தை குறிக்கிறது அப்படின்னா நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர். மொத்தம் வந்து பிள்ளைத்தமிழ்லேயே வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் வந்து பொதுவான பருவங்கள் வந்து 7 பருவங்கள் வரும். கடைசி 3 பருவங்கள் மட்டுமா பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கு மாறும், ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கு வந்து மாறும். ஸோ அதில் வந்து 6வது பருவம் தான் வந்து வருகை பருவத்தை வந்து குறிக்கும். அதை நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ வருகை பருவம் என்பது 6வது பருவத்தை வந்து குறிக்கும். முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்தது வந்து எந்த நாடு அப்படின்னா வந்து கிரீஸ் அப்படிங்கிறாங்க. முதலாக மக்களுக்காக பொது நூல் நிலையங்களை வந்து அமைத்த நாடு வந்து கிரீஸ். விசும்பு இதோட சொல்லின் பொருள் வந்து வானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஆகாயம். பார்த்துங்க, விசும்பு என்ற சொல்லின் பொருள் வந்து வானம், அப்படி இல்லைன்னா ஆகாயம். பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறாங்க. பெண்கள் எல்லாம் அறம்பெயர் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம். இதன் ஆசிரியர் யார் பார்த்தோம், பாரதியார். பாடல்கள் எத்தனை பாடல்களை கொண்டது, 412 பாடல்களை கொண்டதான் பாஞ்சாலி சபதம். உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு வந்து எது அப்படின்னா வந்து 20ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. உரைநடை காலம் என அழைக்கப்படும் நூற்றாண்டு வந்து 20ஆம் நூற்றாண்டு. இவற்றுள் எந்த தொடர் வந்து வள்ளலார் வந்து கூறாத தொடர் அப்படிங்கிறாங்க. ராமலிங்க அடிகளை தான் வந்துன்னா வள்ளலார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் கூறாதது வந்து சி ஆப்ஷன் தான். ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏபிடிஏ வந்து குருவை வணங்க கூசி நிற்காதே, நல்லோர் மனதை நடுங்கச் செய்யாதே, பசித்தோர் முகத்தை வந்து பாராதிராதே. இதெல்லாம் வந்து வள்ளலார் வந்து கூறிய கூற்றுகள். வள்ளலார் அப்படின்னா வந்து ராமலிங்க அடிகளார் தான் வந்து வள்ளலார் அப்படிம்பாங்க. உலாமடல் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஜெயங்கொண்டர் அப்படிங்க.
இவர் கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் தான் வந்து ஜெயங்கொண்டர். இவர் யாரோட அவையில் இருப்பார்னா முதலாம் குலோத்துங்க சோழனின் அவையில் தான் வந்து ஜெயங்கொண்டர் வந்து இருப்பாங்க. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் தான் வந்து ஜெயங்கொண்டர். இவர் வந்து இசை ஆயிரம், உலாமடல் இந்த நூலோட ஆசிரியர் வந்து ஜெயங்கொண்டர். ஸோ நமக்கு என்ன கேள்வி, உலாமடல் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து ஜெயங்கொண்டர். இதோட அடிஷ்னலாக கலிங்கத்து பரணி, இசை ஆயிரம் இதுவும் வந்து இவரோட நூல்கள் தான், நோட் பண்ணிக்கோங்க. உதடுகள் இரண்டும் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னா நீங்கள் சொல்லி பார்த்தாவே தெரியும். இப், இம் இதை நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே உதடுகள் இரண்டும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு தெரியும். உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா வந்து ஜியு போப், சூலியன் வின்சோன் அப்படிங்கிறாங்க. உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னா ஜியு போப், சூலியன் வின்சோன். கண்ணன் என்பது டேஸ் பகுபதம் அப்படிங்கிறாங்க. கண்ணன், கண் அப்படிங்கிறது வந்து ஒரு சினைப்பெயர் அப்படிங்கிறாங்க. சினைப்பெயர்னால இது வந்து சினைப்பெயர் பகுபதம் அப்படிங்கிறாங்க. நான், யான் என்பன வந்து தன்மை ஒருமை பெயர்கள் அப்படிம்பாங்க. இதே நாம், யாம் அப்படின்னு வந்துச்சுன்னா தன்மை பன்மை பெயர்களில் வந்துடும். ஸோ வந்து நான், யான் என்பன தன்மை ஒருமை பெயர்கள். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருவாசகம். உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை வந்து பற்றி கூறும் நூல் திருவாசகம். திருவாசகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து மாணிக்க வாசகர் தான் வந்து திருவாசகத்தின் வந்து ஆசிரியர். திருமுறையிலேருந்து 8ஆம் திருமுறையாக தான் வந்து திருவாசகம் வந்து இடம்பெற்றிருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம். இதன் ஆசிரியர் யாருன்னா மாணிக்க வாசகர். சைவ சமய குறவர்கள் 4வருள் ஒருவர் தான் மாணிக்க வாசகர், கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. மேரி கியூரி, பியரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு எந்த ஆண்டு பெற்றாங்க அப்படின்னா 1903. இது வந்து ஒரு ஓல்டு புக் கண்டென்ட்டு, இந்த ஆள் நோட் பண்ணிக்கோங்க. மேரி கியூரி, பியரி கியூரி இணையர் இணைந்து நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது அப்படின்னா 1903. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா வந்து கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் தான் பார்த்தோம். காந்திய கவிஞர் என மக்களால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அப்படின்னா கவிஞர் வே. ராமலிங்கனார். இதே தமிழக அரசின் கடைசி அரசவை கவிஞர் யார் அப்படின்னா வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் தான் கடைசி அரசவை கவிஞர், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கேள்வி என்னென்னா முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா தமிழகத்துக்கு வந்து கவிஞர் வே. ராமலிங்கனார். இதே கடைசினா யாரை சொன்னோம், கண்ணதாசன். அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு வந்து எது அப்படின்னா வந்து 1990. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது அப்படின்னா வந்து 1990. இதே 1956னா அவர் இறந்த ஆண்டு தான் வந்து 1956. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசின் முதல் சட்ட அமைச்சர் அப்படின்னாலும் அம்பேத்கர் தான். அரசியல் நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் அப்படின்னாலும் வந்து அம்பேத்கர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாபா சாஹேப் என புகழப்படுபவர் வந்து அம்பேத்கர். இதெல்லாம் வந்து அம்பேத்கர் பற்றி கேட்ட கேள்விகள். அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அம்பேத்கர், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது அப்படின்னா 1990 தான் வழங்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.